பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். அமெரிக்கா வரக்கூடிய காலங்களில் குறிப்பாக இப்போ மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய என்டிஏ அரசாங்கத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்றதுல ஒரு பெரிய ஷிஃப்ட் வந்திருக்கு. அமெரிக்கா அதை நேரடியாக சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய மவுத் பீஸாக இருக்கக்கூடிய அமெரிக்க ஊடகங்கள், வாஷிங்டன் போஸ்ட், ரைட்டர்ஸு, CNN மற்றும் அங்கே இருக்கக்கூடிய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் போன்ற பத்திரிகைகள் மூலிமா வெளியில் கொண்டு வருவாங்க. இப்போ அந்த மாதிரியான ஒரு இம்பார்ட்டண்ட் ஆர்டிக்கல் அப்படின்றது வந்திருக்கு. இதுக்கு நம்ம பேக்ரவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா 2024 தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு ஒரு 2 நாளைக்கு பிறகு பிஜேபிக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கல. 240 என்டிஏ அப்படின்ற ஒரு கோயலேஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆகும் பொழுது அவங்க இந்தியாவுடைய எதிர்கட்சிகளை சந்திக்க ஆரம்பிச்சாங்க. உதாரணத்துக்கு ஓவைசி அவர்களை சந்திச்சாங்க, டிஎம்சியோடைய ரெப்ரஸன்டேட்டிவை சந்திச்சாங்க. இது சப் நேஷனல் டிப்ளமசி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, இந்தியாவுடைய பாலிசி டிசிஷன்ஸ் அமெரிக்காவுக்கு சில இளைஞர்கள் நிறையா இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு அவங்களுடைய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கேட்குறாங்க இந்தியாவுடைய விவசாயத்துறையில். அதே மாதிரி வெப்பன் சேல் அப்படின்னு சொல்லக்கூடிய போர் விமானங்களில் அவங்க விமானங்களை இந்தியா வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சில எதிர்பார்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு மெஜாரிட்டி அரசாங்கம் இல்லை அப்படின்னா அடுத்தது பொலிட்டிக்கல் சினாரியோ எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகளை அமெரிக்கா நடத்துவாங்க. இது அவங்களுடைய வெளியுறவு கொள்கையில் ரொம்ப தெளிவாக இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அநேகமான இடங்களில் அவங்களுடைய கான்சுலேட்ஸுமே இருக்குது. இதை நம்ம சப் நேஷனல் டிப்ளமசி அப்படின்னு சொல்லுவாங்க. அது சில டைம் சர்ச்சையாகவும் போச்சு அந்த டைமில். இப்போ பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் போஸ்ட் ஒரு ஒப்பீனியன் எழுதியிருக்காங்க மே 7ஆம் தேதி. இதை எழுதினவர் ஹட்சன் யூனிவர்சிட்டியோடைய சீனியர் ஃபெலோ பில் ரெக்சல். இது பப்ளிஷ் ஆகுது மே 9ஆம் தேதி. நம்ம இதை ரிசர்ச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேக்ரவுண்ட் எங்கேருந்து வருது அப்படின்னா பிஜேபியோடைய வெஸ்ட் பெங்கால் வெற்றி. இப்போ ஜென்ரலாக லோக்சபா தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய ஒருத்தருக்கு அமெரிக்க அதிபர் தரப்பில், ஏன்னா இந்தியா அமெரிக்கா நட்பு நாடு, ஸ்டேக்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பு, அதனால் வாழ்த்து தெரிவிப்பாங்க. ஆனால் இங்கே முறை அவங்க வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறது அப்படின்றது வெஸ்ட் பெங்காலோடைய மாநில தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றதுக்கு ஒரு வாழ்த்து செய்தி தெரிவிச்சிருக்காது ட்ரம்ப். அதன் பிறகு அமெரிக்காவுடைய ஊடகங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்க இதுக்கு முன்னாடி குஜராத் தேர்தலில் வெற்றி பெற்றதா இருக்கட்டும், இல்லை இவங்க மெஜாரிட்டிக்கு கம்மியாக கீழே சரிஞ்சதா இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளியர் கட்டாக ஒரு நெகட்டிவ் மெசேஜிங்க, ஒரு கன்ஃபரண்டிங்கான மெசேஜிங்க அவங்க காமிப்பாங்க. எதிர்கட்சிகள் பவர்ஃபுல்லாக வந்துட்டாங்க, ஆட்சி மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கட்டுரையெல்லாம் எழுதுவாங்க. இந்த முறை ஸ்டேட் கவர்மெண்ட் எலெக்ஷன்னு அதில் பிஜேபி வெற்றி பெற்றதுக்கு அமெரிக்க அதிபர் வாழ்த்து தெரிவிக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும். பட் அதை நம்ம அந்த டைமே பேசியிருக்கலாம். பட் அதுக்கு உண்டான சப்போர்ட்டிவ் இண்டிகேஷன்ஸ் என்ன வருதுன்றதுக்காக வெயிட் பண்ணோம். இப்போ இண்டிகேஷன் கிளியராக வந்திருக்குது. இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 வருடம் மம்தா பானர்ஜியோடைய டிஎம்சி ரூல் அப்படின்றது முடிவுக்கு வருது. தமிழ்நாட்டை விட பெரிய மாநிலம், இண்டஸ்ட்ரியலைசேஷன் முதல்ல ஸ்டார்ட் ஆன ஒரு மாநிலம். பிரிட்டிஷ் காலத்திலே பார்த்தீங்கன்னா 3 பிரசிடென்சி, ஒன்று பாம்பே பிரசிடென்சி, இன்னொன்று மெட்ராஸ் பிரசிடென்சி, இன்னொன்று கல்கட்டா பிரசிடென்சி. ஒரு பாரம்பரியமான நகரம், ஒரு இன்டலெக்சுவல் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு கூட சொல்லலாம். பல தலைவர்கள் நம்ம நாட்டுக்கு கொடுத்த ஒரு பெருமை சேர்ந்த நேதாஜி அவர்களாக இருக்கட்டும், இல்லை இப்போ இருந்த மறைந்த பிரணாப் முகர்ஜி அவர்கள் வரைக்கும் அவங்களுடைய பெரிய தலைவர்கள் கொடுத்த ஒரு மாநிலம். ஸோ இந்த தேர்தல் அப்படின்றது ரொம்ப ஒரு டேர்னிங் பாயிண்டாக பார்க்குறாங்க அமெரிக்கா. இந்த இடத்துல ஜியோ பொலிட்டிக்கலாக நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலிகுரி. ஏன்னா இதுதான் இந்த 22 கிலோமீட்டர் வைடு இருக்கக்கூடிய பேசேஜ் தான் நம்ம வடகிழக்கில் இருக்கக்கூடிய 7 மாநிலங்களை நம்ம மெயின்லேண்டோட கனெக்ட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி. சிக்கன் நெக்குன்னு கூட நம்ம சொல்லுவோம் அதை. இப்போ இந்த இடத்துல ஒரு பக்கம் பங்களாதேஷ், இன்னொரு பக்கம் நேபாள், இன்னொரு பக்கம் பூட்டான், 3 நாடுகளையுமே எல்லையை கொண்ட ஆசியாலேயே மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் ஒரு லொகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான்.
சைனாவுடைய மிலிட்ரி கால்குலேஷன்ஸ்ல அவங்களுடைய வார் கேமிங்ல சிலிகுடியை வீழ்த்தணும் அப்படின்றது அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய மிலிட்ரி மற்றும் ஸ்ட்ராட்டஜிக் அப்ஜெக்டிவா என்னைக்குமே இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த 22 கிலோமீட்டர் இடத்துல இந்த மாநிலம் இந்த கொண்ட இந்த மாநிலத்தை சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் ரெண்டுமே இந்த இடத்துல பிஜேபியோட கண்ட்ரோலுக்கு வருது. அதே மாதிரி எல்லை மாநிலங்கள் அநேகமான மாநிலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபியோட கண்ட்ரோல்ல இன்னைக்கு இருக்கு. ஸோ இது மிகப்பெரிய லெவல்ல செக்யூரிட்டியோட சினாரியாவும் மாத்துது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்த்தோம்னா இது மாறுது. ஏன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல பார்ப்போம். இந்தியாவுக்கு அடுத்த ஒரு மிகப்பெரிய தலைவலியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம செக்யூரிட்டி சர்க்கிள்ல எக்ஸ்பர்ட்ஸ்ல இருந்து நம்ம எல்லாருமே பேசினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ். ஏன்னா ஓப்பன் பார்டர் 4096.7 கிலோமீட்டர். இதுல கிட்டத்தட்ட 700 800 கிலோமீட்டர் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய பார்டர் ஓப்பனா இருக்கு. இதை தவிர ஒரு 2000-3000 என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்ஸ் அங்க இருக்கு. பங்களாதேஷ்ல இருந்து நீங்க இதுக்குள்ள வெஸ்ட் பெங்காலுக்குள்ள வரலாம், வெஸ்ட் பெங்கால்ல இருந்து நீங்க பங்களாதேஷ்குள்ள போகலாம். ஸோ ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு, இந்த தோல்விக்கு பிறகு இந்த அசீம் முனிர் என்ன சொன்னான்னு பார்த்தாங்கன்னா, இந்த முறை இந்தியாவை நாங்கள் ஈஸ்ட்ல இருந்து தாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு இதுல வந்து ஆரம்பிச்சாங்க அவங்க. அது ஒரு சிக்னல், இந்தியாவுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்தாங்க அவங்க அந்த டைம்ல. அதன் பிறகு ஒரு வருடத்துல பங்களாதேஷ்ல அவங்களுடைய டொமஸ்டிக் பாலிடிக்ஸ்ல மிக அதிகமா பேசப்பட்டது வடகிழக்கு மாநிலங்களை நம்மளோட இணைக்கணும்னு ஆரம்பிச்சு நம்மளுடைய மேப்பை டிசார்ட் பண்ணி வடகிழக்கு மாநிலங்களை வந்து பங்களாதேஷ் பக்கம் காமிச்சது. அதே மாதிரி கிரேட்டர் பங்களாதேஷ்னு சொல்லி இந்தியாவை ப்ரொவோக் பண்ணது. இப்போ லேட்டஸ்டாக 4 நாட்களுக்கு முன்னாடி தேர்தல் வந்து ரிசல்ட் வந்து அடுத்த நாள் வெஸ்ட் பெங்காலை தனியாக பிரித்து நீங்கள் வந்து ஃபைட் பண்ணி பங்களாதேஷோட சேருங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரேடிக்கல் லீடர் வந்து மம்தா பானர்ஜிக்கு ஒரு அறிக்கை கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் இதில் பார்க்கும்போது இது ஒரு ஜியோ பொலிட்டிக்கலாக, இது ஜஸ்ட் ஏதோ ஒரு மாநில தேர்தல் முடிஞ்சிருச்சு அதை வெற்றி பெற்றாங்கன்னு நம்ம பார்க்க முடியாது. மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் அப்படின்றது நடந்திருக்கு. ஏன்னா இந்த 23 ஆரம்பிச்சு 26 இந்த பீரியட் ஹசீனா அவர்கள் வீழ்ந்த காலத்துல இருந்து அதுக்கு முன்னாடி இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட் வந்து பங்களாதேஷ்ல ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு, மியான்மர்ல ரொம்ப அதிகமா இருக்கு. சைனாவை கன்ஃபரண்ட் பண்றதுக்கு இந்த இடத்த ஒரு காரிடாரா அவங்க பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அப்போ அமெரிக்கர்களே கைது செய்யப்பட்ட சூழ்நிலையெல்லாம் கூட நம்ம பார்த்தோம். அதன் பிறகு உக்ரைன் சேர்ந்த சில பேர், அமெரிக்காவுடைய உளவாளிகள் கைது செய்யப்பட்டது. அப்புறம் அமெரிக்காவுடைய ஒரு முக்கியமான சிஐஏ ஏஜென்ட் மர்மமான முறையில் டாக்கால ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் இருந்து கிடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எஸ்பியோனேஜ் ஆக்டிவிட்டீஸும் சந்தேகப்படும்படி இந்த இடத்துல நம்ம பார்த்தோம். அவ்வளோ முக்கியமான ஒரு இடம். இப்போ இந்த இடத்த கம்ப்ளீட்டா இவங்க எடுக்கிறாங்க அப்படின்ற போது செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல இந்தியாவை இதை பயன்படுத்தி வீழ்த்தறதுக்கான வாய்ப்பு கம்மியாகுது அப்படின்றதான் இங்க இருக்கக்கூடிய ஃபைனர் ஃபுட் பிரிண்ட். இப்போ பாகிஸ்தானுக்கும் இது செல்லும், அமெரிக்காவுக்கும் இது செல்லும். அமெரிக்கா இந்த இடத்துல உள்ள வர்றது இந்தியாவை வீழ்த்துறதுக்கு கிடையாது, பட் இந்தியா கொலாட்ரல் டேமேஜ் அவங்க வீழ்த்தணும்னு பார்க்கறது சைனாவை ரோஹிங்கியாக்களை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த சேஞ்ச் வர்றது, இப்போ இந்த அறிக்கை, இந்த குறிப்பிட்ட கட்டுரை அப்படின்றது என்ன சொல்லுதுன்னா, இந்த இடத்துல இனிமே இந்தியாவை சீண்டி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கு. ஏன்னா பிஜேபி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க அப்படின்றது. இப்போ பொலிட்டிக்கல் ஆங்கிளில் நம்ம இதை பார்ப்போம். பொலிட்டிக்கல் ஆங்கிளில் நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு பகுதி இது. ஃபர்ஸ்ட் இந்த தேர்தல் வெற்றிக்கு பிறகு பிஎஸ்எஃப் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை கடந்த 15 வருடங்களா இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபென்சிங் பண்றதுக்கு எல்லையில நிலத்தை கையகப்படுத்துறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுல எம்ஹெச்ஏ கீழே அந்த அதிகாரம் வராது, மாநில அரசு கீழே வரும். அவங்க வந்து நிறைய இடத்துல இடம் கொடுக்காம இருந்தாங்க. இப்போ பார்டரை ஃபென்ஸ் பண்றதுக்கான கம்ப்ளீட் வேலைகளை போர்க்கால அடிப்படையில் முன்னெடுக்க போறாங்க அப்படின்றது சிலிகுடியில் இருக்கக்கூடிய என்னுடைய ஒரு பத்திரிகை நண்பர், ஒரு வெஸ்ட் பெங்கால் எக்ஸ்டென்சிவாக கவர் பண்ணக்கூடிய ஒரு இளம் பத்திரிகையாளர், அவர் எங்கிட்ட சொன்னது. ஸோ கிளியர் கட்டா இந்த இடத்த இந்தியா லாக் பண்ண போறாங்க, செக்யூரிட்டி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு. செகண்ட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பங்களாதேஷ் அரசோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் இப்போ தீஸ்தா அந்த வாட்டர் ப்ராஜெக்ட் இன்னும் அந்த அக்ரிமெண்ட் சைன் ஆகாமல் இருக்கு. பங்களாதேஷோடைய பத்திரிகைகளை பார்க்கும் பொழுது மம்தா பானர்ஜி போனதுனால இந்த பிரச்சனையை ஈஸியாக சால்வ் ஆகும், பிஜேபி சென்ட்ரல் சென்ட்ரல்லையும் இருக்கிறதுனால இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம்ன்றாங்க. ஸோ கிவ் அண்ட் டேக்ல இங்க உள்ள இருக்கக்கூடிய அப்ராக்சிமேட்டா 1.2 to 2 கோடி இல்லீகல் இமிகிரண்ட்ஸை
சேஃபா ஒரு பிரச்சனை இல்லாம அவங்க நாட்டுக்கு திரும்ப அனுப்புறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. இமீடியட்டா நடந்துடும் நான் சொல்ல, பட் ஒரு கிளியர் கட்டா ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பேச்சுவார்த்தை அப்படின்றது போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த பொலிட்டிக்கல் விக்டரி அப்படின்றது பிஜேபிக்கு 2 அட்வான்டேஜை கொடுக்குது. ஒன்று, ராஜ்யசபால கிட்டத்தட்ட 106 107 எம்பிக்கள் அவங்க கிட்ட இருக்காங்க. இப்போ வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய 207 எம்எல்ஏஸ் கொடுக்கக்கூடிய அந்த ராஜ்யசபா எம்பிஸ் அப்படின்றது இங்க என்டிஏவோட கூட்டணிக்கு அது ஸ்ட்ரெயிட்டா இன்க்ரீஸ் பண்ணோம். அதே சமயம் இவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இண்டி கூட்டணியோட நம்பர்ஸை அது கம்மி பண்ணும். ஸோ கிளியர் கட்டா அங்க ஒரு அட்வான்டேஜ் ஒரு இருக்கு. பொலிட்டிக்கலா இவங்களால சில டஃப்பான டெசிஷன்ஸை எடுக்க முடியும். அது என்ஆர்சியா இருக்கட்டும், இல்ல சிஏவை இம்ப்ளிமெண்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல உமன்ஸ் ரிசர்வேஷன் பில்லா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இவங்களால புது சட்டங்களை கொண்டு வர முடியும். அதே சமயம் இருக்கிற சட்டங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் வைக்க முடியும். இது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இப்போ நம்ம பேசக்கூடிய தருணத்தில் டிஜிட்டல் முறையில் சென்செக்ஸ் எடுக்கிறது இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 4 மாநிலங்கள் ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தடுத்து வேகமாக இந்த இயர் எண்டுக்குள்ள டிஜிட்டல் சென்சஸ் எடுத்த பிறகுதான் இந்தியாவோடைய உண்மையான சுச்சுவேஷன் என்ன, எவ்வளோ மக்கள் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க, டெமோகிராஃபிக் சேஞ்சஸ் எவ்வளோ இருக்குது, ரிலீஜன் வைஸாக எவ்வளோ இருக்காங்க, கேஸ்ட் வைஸாக க்ரோ ஆயிருக்காங்களா, நம்மளோட சோஷியல் ஸ்கீம் சரியா போகுதா, இது எல்லாத்துக்குமே ஆன தெளிவான இண்டிகேஷன் இங்கே அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய மிக முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் லீடர், இந்தியா வந்து ஒரு பெரிய ஒரு பவர் ஆசியாலேயே ஒரு ரைசிங் ஸ்டார் இந்தியா தான். சைனாவை கவுண்டர் பண்ணக்கூடிய ஒரே சக்தி இந்தியாவுக்கு தான் இருக்கு, கவுண்டர் பேலன்ஸ் பண்ணக்கூடியது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா சைனா அப்படின்ற அந்த எலிஃபென்ட் இந்த ரூமை அமெரிக்கா ஹேண்டில் பண்ணும்போது 2 விதமாக அந்த ஃபாரின் பாலிசியை எடுத்துகிட்டு போகலாம். ஒன்று, அவங்க நேரடியாக சைனாவை கன்ஃபரண்ட் பண்ணுறது, இதை அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிலிப்பைன்ஸ் மூலியமா, தாய்வான் மூலியமா, தென்கொரியா மூலியமா, ஜப்பான் மூலியமா. ஆனால் இது எல்லாமே குட்டி குட்டி நாடுகள். இன்னொன்று, இந்தியாவை ஃப்ரண்ட்ல வச்சுட்டு இந்தியாவுக்கு உண்டான அந்த கவுண்டர் பேலன்சிங் கேப்பபிலிட்டியை கொடுத்தது. மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், இல்லை சப்ளை செயினாக இருக்கட்டும், இல்லை டெக்னாலஜியாக இருக்கட்டும், இல்லை ஏஐயா இருக்கட்டும், இதை பேக் பண்ணி சைனாவை கவுண்டர் பண்ணுறது. இதில் ஒரு 2024 இந்த கவர்மெண்டோடைய மெஜாரிட்டி சரியும் போது அவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் வாழ்த்து தெரிவிச்சது, ப்ளஸ் இவங்களுடைய நியூயார்க் டைம்ஸோட இந்த கட்டுரை அப்படின்றது தெளிவாக காமிக்குது அவங்க இந்த ரூட்டை தான் எடுக்க போறாங்க, இந்தியாவை மையப்படுத்தி தான் சைனாவை வீழ்த்தணும்னு பார்க்குறாங்க அப்படின்றது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்பர் ஹவுஸ்ல, அதாவது ராஜ்யசபால 2/3 மெஜாரிட்டி வந்துச்சுன்னா தான் ரிஃபார்ம்ஸ் எடுத்துட்டு வர முடியும். பல சீர்திருத்தங்கள் கடைசியாக எடுத்துட்டு வந்த ஒரு மேஜர் ரிஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி தான் 2017. அதன் பிறகு லேபர் கோட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. ஒரு பெரிய அளவுக்கு இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு தேவையான ஒரு ரிஃபார்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. பலதெல்லாம் இன்னும் ஹேங்கிங்ல தான் இருக்கு. அப்போ இந்த இடத்துல ஒரு மெஜாரிட்டி அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி அப்படியே அந்த லோக்சபாவில் கிடைக்கும் போது ஸ்வீப்பிங் சேஞ்சஸை எடுத்துட்டு வர முடியும். இது வந்து இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப ரொம்ப ஒத்து பார்ப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் அப்படின்றது இன்னுமுமே ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. ஏன்னா லோயர் ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடிய லோக்சபால அவங்களுக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டி இல்லை. இதுல ரொம்ப நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமிதா சர்மா தேவேஸ்வர் அப்படின்ற ஒரு எக்கனாமிஸ்ட், ஒரு எக்ஸ்பர்ட். இவங்க வந்து குளோபல் டேட்டா டிஎஸ் லம்பார்டோடைய சீஃப். இவங்க என்ன சொல்றாங்கன்றது நல்லா கவனிங்க. இந்தியா ரியலி ஒன்லி ரிஃபார்ம்ஸ் when it is in crisis. எப்போ இந்தியா பிரச்சனைக்குள்ள போகுதோ அப்பதான் இந்தியா சீர்திருத்தத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்ட்டு 100% உண்மை. 90களில் போய் நம்ம ஐஎம்எஃப்ல கடன் வாங்கக்கூடிய நிலைமை வந்த போதுதான் அந்த சோசியலிஸ்டிக் மாடல்ல இருந்து அரசே எல்லா நிறுவனங்களையும் நடத்துறது வந்து தனியார் மயமாக்கல், அப்புறம் வெளிநாட்டு முதலீடுகளை உள்ள கொண்டு வருது. 90s ஒரு மேஜர் ரிஃபார்ம்ஸை அப்ப இருந்த PV நரசிம்மராவ் அவர்களும் மன்மோகன் சிங்கும் பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு நம்ம வந்து புஷ் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி 2017 ஒரு மாநிலத்திலும் ஒரு மாதிரியான டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் இருந்து அதை காங்கிரஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண தயங்கின போது அதை எடுத்து ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் பண்றதுனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம அந்த டாக்ஸேஷன் சிஸ்டமை நம்ம ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஃபார்முலாஸ் பார்த்தோம், அது பேக் ஃபயர் ஆச்சு, அதை அரசியல் பிரச்சனையாக கொண்டு போனாங்க. ஃபார்ம் செக்டர், அக்ரிகல்ச்சர் இன்னமும் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. இப்போ பல மக்கள் விவசாயிகளே ரெகுலேட் பண்றாங்க இந்த ஃபார்முலாஸ் போயிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான சீர்திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படின்ற போது இப்போ குறிப்பாக எனர்ஜி செக்டரை பாருங்க. எனர்ஜி செக்டர்ல லாஸ்ட் 10 years நம்ம சோலார்ல இன்வெஸ்ட் பண்ணதுனால தான் இப்போ தப்பிச்சோம். இல்லாட்டி நிச்சயமா
இன்னைக்கு இந்தியா முழுக்க 3 to 4 மணி நேரம் மின் தடை அப்படின்றது கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும். இந்திய வரலாற்றிலேயே ஏப்ரல் கடைசி வாரத்துல பீக் லோடு நம்ம வந்து பாக்குறோம். ஏன்னா அவ்வளோ ஏசி தேவைப்படுது, எல்லாமே இருக்கு, பருவமழை இன்னும் ஃபுல்லா செட் ஆகல. ஸோ அப்போ அன்னைக்கு பண்ண ரிஃபார்ம் இன்னைக்கு நம்ம கை கொடுத்துருக்குது. பட் இப்போ கேஸை நம்பி நம்ம இருக்கிறோம். நம்மளோட குக்கிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கேஸ் இருக்கு. இப்போ அடுத்தது எலக்ட்ரிக் மாறணும், எலக்ட்ரிசிட்டியை பேஸ் பண்ணி எல்லாம் கொண்டு போகணும். அந்த எலக்ட்ரிசிட்டியுமே பார்த்தீங்கன்னா ரெனியூவபிள் சோலார் மூலியமா எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ இந்த கேஸ் மற்றும் பெட்ரோல் டீசலோட கிரைசிஸ் வரும்போது தான் இதை நம்ம முன்னெடுக்கிறோம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் லாபியில் அவங்க டீசல் இன்ஜின்ஸ் ரொம்ப நாளாக போயிட்டு இருக்காங்க. இப்போ டீசல் வெஹிக்கல்ஸோடைய சேல் அப்படின்றது கம்மியாகி கிட்டத்தட்ட 18% தான் இருக்கு. இப்போ கிளீனர் ஃபியூலை நோக்கி போகணும், எத்தனால் பிளெண்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஹைபிரிட் இன்ஜின்ஸாக இருக்கட்டும், இல்லை ஈவியாக இருக்கட்டும். இப்போ பிரச்சனை வரும்போது மக்களும் அடுத்த கட்டத்தை நோக்கி போறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசாங்கமும் வேற வழி இல்லாமல் அதை சீர்திருத்தத்தை நோக்கி போறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2024 ஜூன் பிரதமர் மோடி அவர்களுடைய பாலிடிக்ஸ்ல ஒரு லோயஸ்ட் பாயிண்ட்னு சொல்லலாம். ஒரு வீக் மெஜாரிட்டியில, ஒரு ஃபுல் மெஜாரிட்டியில வராம ஒரு பிரதமராக அவர் வந்து இருந்தாரு. அதன் பிறகு நடந்த தேர்தல் வெற்றிகள், ஹரியானாவா இருக்கட்டும், இல்லை மகாராஷ்டிராவா இருக்கட்டும், இல்லை பீகாரா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வெஸ்ட் பெங்கால் ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சை அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர மாட்டாங்க. ஸோ அடுத்த முறை மீண்டும் ஆட்சி வருமானம் அவ்வளோ ஈஸியாக பாசிபிள் கிடையாது, அன்லெஸ் அன்டில் இவங்க ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தா தவிர. ஸோ ஒரு 15 வருஷம் ஸ்டேபிளாக அவங்களுக்கு ஒரு நம்பர்ஸ் அப்படின்றது கிடைக்குது. ஸோ ஃபியூச்சரில் யார் வர போகிறாங்க அப்படின்றத அமெரிக்கா ஒத்து கவனிச்சிருக்காங்க. இந்த அப்போசிஷன் கொலாப்ஸ் ஆகிருக்கிறத கிளியராக பார்க்க முடியுது. ஏன்னா இந்த இண்டி கூட்டணியோடைய 2 மெயின் பில்லர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் டிஎம்சி மம்தா பானர்ஜி அவர்கள் ஸ்ட்ராங்கா பிஜேபி அப்போஸ் பண்ணி ஜெயிச்சுட்டு இருந்தவங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஒரு எக்ஸ்ட்ரீம் பர்ஃபார்மன்ஸை, எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸை 2019, 21, 24 3 தேர்தலில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் கிளீன் ஸ்வீப்பு. இப்போ 2மே கொலாப்ஸ் ஆகுது. டிஎம்கே அஃபிஷியலாகவே இண்டி கூட்டணியை விட்டு வெளில வந்துட்டாங்க. மம்தா பானர்ஜியால் இப்போ பெரிய லெவலில் இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்டோரல் பர்ஃபார்மன்ஸில் காம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. இப்போ எஸ்பியோடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் இன்னொரு ஒரு ப்ராமினென்ட்டான ஒரு 3rd பில்லரு, அவருமே வந்து இப்போ வந்து இண்டி கூட்டணிக்கு ஆதரவாக இல்லாத கொலாப்ஸ் ஆஃப் அப்போசிஷன், ரைஸ் ஆஃப் ரூலிங் பார்ட்டி, அதுவும் ஒரு பெர்மனன்ட் இதுதான் அவங்க பொலிட்டிக்கல் ரீடிங்காக பார்க்குறாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த பொலிட்டிக்கல் லீடிங்கை வந்து அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா, இப்போ இந்த சோகால்டு ஜார்ஜ் சொரோஸோட எலெக்ஷன் இன்வால்மெண்ட் இதை அவங்க ட்ரை பண்ண மாட்டாங்க இந்தியாவில். ஸோ 29 தேர்தலில் அமெரிக்காவுடைய தலையீடு அப்படின்றது ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். அந்நிய சக்திகளுடைய அந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்கறது, இல்லை ஒருவேளை ரிசல்ட்டை மாற்றலாமா அப்படின்னு சொல்லி சில எக்ஸிகியூஷன்ஸ் பண்ணுறது, இல்லை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படின்றது இருக்காது. இந்த ஆர்டிக்கல் தெளிவாக இதை தான் சொல்லுது அப்படின்றத பார்க்குறோம். பில் ட்ரெக்சல் அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, த பெங்கால் விக்டரி அண்டர்ஸ்கோர்ஸ் ஹவு ரிசிலண்ட் த ஹிந்து நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட் ஹஸ் பிகம் அண்ட் சிமன்ஸ் மோடிஸ் லெகசி சிமன்ஸ் அப்படின்றத அடுத்த முறையும் இவங்க தான் அப்படின்றத அவர் கோடிட்டு அவங்களுடைய ஆட்களுக்கு காமிக்கிறாரு. இப்போ ப்ரொஃபசர் ராய் அவர்கள் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் அல் ஜசீரா ஊடகத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, இட் சப்ஸ்டான்ஷியலி இன்க்ரீசஸ் த நேஷனல் ஸ்டாண்டிங் ஆஃப் மோடிஸ் லீடர்ஷிப் அண்ட் எக்ஸ்டென்ஸ் த ஹெகிமோனிக் பவர் ஆஃப் த பார்ட்டி டு கவர்ன் இந்தியா. ரொம்ப ஸ்ட்ராங்காக மீண்டும் உருவெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுமிதா சர்மா தேவேஸ்வர், சீஃப் இந்தியா எக்கனாமிஸ்ட், அவங்க having dominance over the electoral map doesn't necessarily translate into faster reforms. India really only reforms when it is in crisis. இவங்க கொஞ்சம் வேற பார்வையில் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் தேர்தலில் வெற்றி பெற்றதுனால மட்டும் இந்தியா சீர்திருத்தத்தை நோக்கி போகாது, பிரச்சனை வந்தால் மட்டும்தான் போகும் அப்படின்ட்டு. இப்போ சிட்டி நிறுவனத்தோடைய ரிசர்ச் குளோபல் பிளாக் என்ன சொல்றாங்கன்னா, அவுட் ஆஃப் 11 ஸ்டேட் எலெக்ஷன் சின்ஸ் 2024, பிஜேபி and allies have retained power in 4 states, gained power in 2 other. Markets would hope a strong political mandate which facilitates better implement of policy and process reforms. ஸோ இப்போ 24 செட்பேக்கு பிறகு 6 மாநில தேர்தலில் 4 ரீடைன் பண்ணியிருக்காங்க, 2 புதுசாக பிடிச்சிருக்காங்க அப்படின்ற போது மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு அப்படின்றது தான். ஸோ 29க்கான அடித்தளம் அப்படின்றது இன்னும் ஒரு முக்கியமான ஸ்டேட் இருக்கு, அது உத்தரப்பிரதேஷ். அது எப்படி ரிசல்ட் கொடுக்குது அப்படின்றத பார்க்கலாம். பட் ஓவராலாக இந்தியாவை பொலிட்டிக்கலாக சீண்டி பார்க்க வேண்டாம், இந்தியாவை வச்சு போகிறது, இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்தை கேரி பண்ணி போகிறது தான் அமெரிக்காவுடைய ஃபாரின் பாலிசியாக அடுத்த 5 to 6 வருஷம் இருக்கும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கல் கோடிட்டு காமிக்குது. உங்களுடைய கருத்துக்கள்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.